அப்போது வானங்களும் பூமியும் இறைவனுடைய கட்டளையின்படி இயங்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் நம்மளில் சிலர் இருப்பாங்க இயற்கை தான் தெய்வம்னு சொல்லிட்டு. இயற்கை அழியக்கூடியது தெளிவாக தெரியும். ஒரு நாளைக்கு இந்த பூமியும் அழியும், வானங்களும் அழியும். அப்போ இறைவன் அழிவானா? எப்படி இயற்கை நம்ம தெய்வம்னு சொல்கிறோம்? இயற்கையை படைச்சவன் தான் இறைவன், அதை இயக்கிட்டு இறைவன். அந்த இயற்கை நமக்கு அடிபணியணும், அந்த தகுதிக்கு நம்ம உயரணும்னு சொன்னால் இறைவன் நம்மளை எந்த அமைப்பில் படைச்சானோ அந்த அமைப்பில் நம்ம வாழ விரும்பணும். மனிதன் நிலையை தான் படைச்சிருக்கிறான், அது உயர்வான படைப்பு. அப்போது நாம் மனித நிலையை அடையணும்னு சொன்னால் அது நல்ல குணங்களில் தான் அந்த மனித நிலையை அடைய முடியும். பணம் பலர்கிட்ட கொடி கொடியாக இருக்குது, ஆனால் குணம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அவங்களாம் மனுஷனான்னு கேட்போம். அப்போ மனிதனான்னு கேள்வி வரும்பொழுதே நிச்சயமாக மனிதன் இல்லை, குணம் கெட்டு போன காரணமாக. அதே நேரத்தில் நல்ல குணங்களோடு வாழக்கூடிய சில மக்கள் இருப்பாங்க, அவங்க நம்ம சொல்லுவோம் நல்ல மனுஷன் சொல்லுவோம். பணம் காசு இல்லை, நல்ல மனுஷன், போன ஒரு சமாதானம் கிடைக்கிது. ஆனால் அந்த சத்தியத்தை உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நல்ல குணம் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பாக்கியத்தை இவன் கொடுத்துருக்காங்க, நல்ல மனுஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சாட்சியமாக வாழ வேண்டியவங்க. நம்ம இன்னைக்கு சாட்சியாளரை வாழ வேண்டிய நாம காட்சியாளராக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாங்கிற அளவுக்கு சில மனிதர்களை பார்த்து இந்த மாதிரி நம்ம வேண்டாங்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நிலை ரொம்ப தாழ்ந்து போச்சு. நான் மனிதன் அல்ல அப்படிங்கிற சாட்சி கூறுவது தான் தானே சொல்லிட்டு இருக்கேன். மனிதன் தனக்கு எதிராகவே சாட்சி கூறுவனாக இருக்கிறான். நான் மனுஷனாக வாழலை, நான் கால்நடையாகவும் மிருகங்களாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதுக்கு நானே சாட்சியாகவும் இருக்கிறேன். ஆனால் இதை உணரக்கூடிய தகுதி என்கிட்ட இல்லாமல் போச்சு. நாயா பேயா மாடா கழுதையாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறதுல கூட எனக்கு ஒரு பெருமை இருக்குது, அதில் ஒரு பெருமை. அல்லது எனக்கு சிங்கம்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. நாங்கள்லாம் லயன்ஸ் கிளப்பை சேர்ந்தவங்க, சிங்க கூட்டங்கள் அர்த்தம், நீங்கள் மனித கூட்டம் கிடையாது. நான் மனிதனாக வாழலையே, நான் கால்நடையாகவும் மிருகமாக ஆகிட்டேனே நம்ம என்றைக்காவது வருந்திருப்போமா? அல்லது மனிதனாக படைச்சானே நம்ம என்றைக்காவது நன்றியோடு நினைவு கொடுப்போமா, இறை நினைவு கொடுத்துருப்போமா? ஒன்று நான் இன்றைக்கி மனிதனாக வாழலைங்கிறத உணர்ந்துருக்கணும், அதுக்காக பாவனை கேட்டு என் மனிதனாக வாழ வைக்கணும்னு கேட்டுக்கணும். அல்லது நான் மனிதனாக படைச்சானே, உயர்வான படைப்பை படைச்சிருக்கானே நம்ம என்றைக்காவது எனக்கு நன்றியோடு நினைவு குறிப்போமா? தான் கண்டிப்பாக அந்த மாதிரி நினைவு கூறுறது கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்ந்தால் தானே நினைக்க முடியும். இப்போ நாம் ஒன்று கூடப்பட்டதெல்லாம் நாம் எந்த அமைப்பில் நம்ம படைச்சானோ அந்த அமைப்பில் வாழ்வதற்காக. அப்படி நம்ம வாழும் பொழுது நமக்காக அகிலங்கள் அடிபணியும்.